எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட சோம்பேறித்தனம் தான். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகாஸ் எனக்கு எப்பவுமே சினிமா பற்றி பேசணும்னு ஆசை. இங்கேயும் நான் நிறைய பேச ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஃபுல்லி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் லிஸ்டிக்கல்ஸ் FF Rewind ஒரு ஷோ பண்ணுவோம். அது யூடியூப்ல அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து 2024 வந்து டாப் 10 ஃபிலிம்ஸ் பற்றி பேச போகிறோம். எல்லாருமே இந்த கான்செப்ட் அடிச்சு துவைச்சிட்டாங்கடா, இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு எப்போவுமே ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து என்னோட ஃபேவரட் யூடியூபர் ஜாமி பேன்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அன்மோல் ஜாம்வான்னு சொல்லிட்டு, ட்ரைட் அண்ட் ரெஃப்யூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவரோட யூடியூப் சேனல். ஸோ அதில் வந்து அவர் போடுற கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் என்ன பிடிச்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் போடுற கருத்துக்களும் உங்களுக்கு வந்து பிடிக்கும். மேபி அந்த படங்களில் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலாம், இல்லை அந்த படத்தை ஜஸ்ட் ஜென்ரலாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த லிஸ்ட். ஒன் மோர் திங், இந்த டாப் 10 வந்து டாப் 10 இன் திஸ் ஆர்டருங்கிற மாதிரி இல்லை. இதுதான் டாப் 10 ஃபில்ம்ஸ். அது எந்த ஆர்டரில் நான் சொல்கிறேனோ எழுதியிருக்கணும் அந்த ஆர்டரில் வந்து நான் சொல்லிடுறேன். பிஃபோர் வி ஜம்ப் இன் தி லிஸ்ட், நான் சில படங்கள் இந்த வருஷம் பார்க்கல. அதில் நிறைய படங்கள் நான் பார்க்க ட்ரை பண்ணேன். பட் ஒரு 2 படங்கள் மட்டும் டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆச்சு. விடுதலை 2 பார்க்கல. ரைஃபிள் கிளப் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, ரைஃபிள் கிளப் பார்க்கல. அண்ட் மார்க்கோ அகேன் ரொம்ப பிளடியாக பயங்கரமாக கலெக்ஷன்ஸ்லாம் புரட்டி போட்டுட்ருக்கு, அந்த படமும் நான் பார்க்கல. ஸோ ஐ கோ இன் டு மை லிஸ்ட். ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த லிஸ்ட்டில் நான் பார்த்த கடைசியான படம் ஒரு 6 months முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்லி. எல்லாருமே போய் பாருங்கள், நல்லா இருக்கும், பயங்கரமான ரிவ்யூஸ் இருந்த ஒரு படம். பட் எனக்கு என்னமோ ஒன்று ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் இன் பிட் ஆஃப் ஒரு லோ லைக் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் லைஃப். ஸோ அதான் எனக்கு அந்த படம் பார்த்து மோட்டிவேட் ஆகணும், இன்ஸ்பயர் ஆகணுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் அந்த படத்தை பார்த்தே ஆகணும், அதை பற்றி ஏதாவது ஒன்று பேச முடிஞ்சால் பேசணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தேன். பட் இட் ஜஸ்ட் மேட் இட்ஸ் வே ஸ்ட்ரெயிட் டு த டாப் 10 லிஸ்ட். 12th ஃபெயில் வந்து இட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஒருத்தங்க ஒரு பிஎஸ்சி எக்ஸாமாக ஐ வாட் த நேம் இஸ். அதை எழுத போய் கடைசியில் அவங்க வந்து ஒரு IPS ஆஃபீஸர் IAS ஆஃபீஸர் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற வரைக்கும் போய் அவங்க ஜேர்னி பற்றின ஒரு படம். அந்த படத்தில் பேசின சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இட் ரியலி மோட்டிவேட்ஸ் எவ்ரிபடி, எஸ்பெஷலி அபவுட் ஹவு ஒருத்தங்க சாதிச்சா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன்ஸ் ஜேர்னி, அவங்க சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரோட ஒரு ஜேர்னிங்கிறது. ஜஸ்ட் கம்பேரிங் தியர் லைஃப் ஸ்டைல் வித் எவ்ரிபடி எல்ஸ். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. பிகாஸ் நம்ம லைஃப்பில் இத்தனை கஷ்டங்கள் இருக்குது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வாழ்க்கை எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கிறத பார்க்கும்போது நமக்குள்ளே சின்னதாக ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஸ்பார்க்கும் அடிக்கலாம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு என்னடா இது எல்லாம் மோட்டிவேட் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கலாம். பட் எனக்கு வந்து நான் ரொம்ப லோவாக இருந்த ஒரு டைமில் அது இட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேட்டட் மீ அ லிட்டில் பிட். அண்ட் லைக் இன்னொருத்தவங்க லைஃப்பை பார்த்து அவங்கள ஒரு மாதிரி வியந்து பார்க்கும்போது நம்ம லைஃபுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாழணும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும், புஷ் பண்ணணும், நமக்குள்ளே ஒரு வெறி ஒன்று வரும். அது இந்த படம் பார்த்து எனக்கு வந்தது. சில பேர் டெம்ப்ளேட்டாக இருக்குது, இட் ஃபாலோஸ் அ பர்டிகுலர் டெம்ப்ளேட் ஆஃப் இமோஷன்ஸ், இதெல்லாம் ஒரு செக் பாக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க. மேபி அது இருக்கலாம். ஐ ஆல்சோ மேபி ஃபெல்ட் தட் ஒரு பாயிண்ட் அப்புறம் நல்லா ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது ஆப்வியஸ்லி, பிகாஸ் இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி அண்ட் ஒரு ஹாப்பி எண்டிங் இருக்கிறதுனால ஐ கைண்ட் ஆஃப் வேர் இட்ஸ் கோயிங். பட் எனக்கு வந்து ரிகார்ட்லெஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் சிரிச்சு என்ஜாய் பண்ணல. பட் இமோஷனலாக ஐ வாஸ் கனெக்டட் டு தி ஃபிலிம். ஸோ ஐ வாஸ் ரியலி என்க்ராஸ்ட் வாட்சிங் தி ஃபிலிம். ஒரு பரத்வாஜ் ரங்கனா நான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கேன். ரெண்டாவது நான் லிஸ்ட் படியே போகிறேன். இது வந்து திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா இந்த நடிகரை வந்து எனக்கு நிறைய வருஷமாக தெரியும். திஸ் ஃபிலிம் கைண்ட் ஆஃப் ப்ரோக் தட் இமேஜ் அரவுண்ட் ஹிம். அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டைமில் அதை அப்படியே புரட்டி போட்டு ஹி மேட் அ ஃபிலிம், ஹி சேஞ்ச்ட் ஹிம்செல்ஃப், ஹி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். அமரன் எஸ்கேனா வந்து அகெயின் அவரோட ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் 12th ஃபெயில் நான் சொன்ன கதை மாதிரி தான் அவரோட ஜேர்னி. எத்தனையோ ஆட்ஸை பீட் பண்ணி தான் அவர் வந்தார். அண்ட் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் ஆனஸ்ட்லி ஐ டெல் யூ சம்திங், என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்கும்போது யூ சே தட் இட்ஸ் ஃப்ளாலெஸ்ங்கிறது நான் வந்து ஐயோ திஸ் இஸ் சினிமா அந்த மாதிரி நான் சொன்னேன். பட் நமக்கு ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் துப்பாக்கி வந்து அந்த வயசில் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் என்னடா இது, லைக் மேபி ஃபியூ சாங்ஸ் விச் டிடன்ட் ஒர்க் தவிர I saw the film and I was like, this is flawless. Like, இது வந்து நான் தமிழில் வந்து பார்க்கும்போது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, which means நான் the quality that they have set, the standard that they have set has really changed. And துப்பாக்கிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜானரில் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே துப்பாக்கி வாஸ் a reference point. துப்பாக்கி மாதிரி பண்ணணும்னு சொல்லி தான் இந்த படங்கள் எல்லாமே பண்ணாங்க. ஸோ when I saw அமரன் I had the same feeling saying இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆர்மி ரிலேட்டட் மூவியோ இல்லைனா ஒரு சோல்ஜர் ரிலேட்டட் மூவி பண்ணாங்கன்னா தமிழில் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் த நான் தமிழ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். தே கான் அஃபோர்ட் டு கோ ராங். ஒரு சின்ன ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணி அதில் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எவ்ரி ரிசர்ச் எவ்ரி திங் வாஸ் ஆன் பாயிண்ட். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு ஆஸ் அன் ஆடியன்ஸ் அண்ட் ஆஸ் சம்படி ஹூ இஸ் ட்ரைங் டு மேக் ஃபில்ம்ஸ் எனக்குமே ஐ ஃபெல்ட் லைக் தேர் செட் அ ஸ்டாண்டர்ட் அப்பார்ட் அண்ட் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு படமாக இருந்தது. கடைசியிலலாம் பார்க்கும்போது இமோஷனலி ரியலி கனெக்டட் தி ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் ஆல் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் எஸ்கேனா, சாய் பல்லவி இஸ் as much as it's difficult to transform your body and do a character like that, அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த படத்தோட இமோஷனல் ஹுக்காக இருக்கிறது வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தான் இவரோட வாழ்க்கையோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், அவரோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அங்கே இருக்கிற இமோஷன்ஸ்லாம் நமக்கு ப்ராசஸ் பண்ணால் கூட our heart is still with this one person who's waiting at home for him, and that to have that kind of an impact in a film of this scale is very 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 big. So
அமரன் இஸ் 100% in this list for me. மூணாவது, இதுவுமே நான் தியேட்டரில் வந்து பார்க்க மிஸ் பண்ண ஒரு படம், பட் நான் ஓடிடிலலாம் வீட்டில் தான் பார்த்தேன். யுனானிமஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், எல்லாருமே வந்து மஸ்ட் வாட்ச் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியல, சென்னையில் வந்து அவ்வளோ ஓடிச்சான்னு எனக்கு தெரியல, பட் எல்லா கிரிட்டிக்ஸுமே பயங்கர ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரோட ஜேர்னியை 10 years முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். த ஆக்டர் இஸ் ஆசிஃப் அலி அண்ட் த ஃபிலிம் இஸ் கிஷ்கிந்த காந்தம் வந்து இட்ஸ் எ வெரி சிம்பிள் செட்டப். ஒருத்தரோட ஐ திங்க் ஃபார்மர் மிலிட்ரி மேன், இஃப் ஐம் நாட் ராங், அவரோட கன்று வந்து வீட்டில் ஒரு பிஸ்டல் கன் லைசன்ஸ், அது பிஸ்டல் காணாமல் போயிடுது. அண்ட் அந்த ஃபேமிலியை சுற்றி, அந்த ஊரை சுற்றி, அவங்க தங்குற வீட்டை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் தான் அந்த படத்தோட கதை. நான் ரொம்ப மொட்டையாக சொல்லிட்டேன். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் இன் திஸ். there's a death of somebody very dear to them and all of that. எனக்கு இந்த படத்தில் என்ன மெயினாக ஒர்க் ஆச்சுன்னா, ஒரு சிம்பிளான பிளாட்டில் கிரியேட் ஆகிற ஒரு ட்ராமா இருக்குல்ல. இப்போ நமக்கு திருஷ்யம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது சிம்பிள் பிளாட்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அப்பா வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் ஹில் கோ டு கவர் அப் திஸ் ஃபேமிலி, அது ஒன்று பார்க்கும்போது எப்படி நான் இவ்வளோ சிம்பிளான செட்டப்பில் இவ்வளோ கிராண்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, இவ்வளோ கிராண்டான ஒரு அவுட்புட் கொடுத்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சுல. எனக்கு கிஷ்கிந்த காந்தம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பிகாஸ் செட்டப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீட்டை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது, பட் இட் ஆல்வேஸ் கீப்ஸ் யூ ஆன் த ஹுக். என்னமோ ஒன்று தப்பாக இருக்கே, என்னமோ ஒன்று சரியா இல்லையா நமக்கு தோணிகிட்டே இருக்கும், பட் அது என்ன நம்மளால் கிளியராக பாயிண்ட் பண்ண முடியாது. மல்டிபிள் தியரிஸ் இருக்கும், இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க, லைக் இவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. வாட் ஐ ரியலி லைக் அபவுட் அ ஃபிலிம், லைக் எனக்கு யூஸ்வலாக ஃபிலிம்ஸில் பார்க்க பிடிக்கும்னா ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து புதுசாக ஒரு கேரக்டரை பிளான் பண்ணும்போது அந்த கேரக்டர் அந்த உலகத்தை எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் அந்த ஆடியன்ஸுமே அந்த உலகத்தை பார்க்கும். அண்ட் வி ஆர் ஆல்சோ பிளான்டட் இன்டு தட் வேர்ல்ட். கிஷ்கிந்த காந்தம்ல அது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அந்த ஆசிஃப் அலி அவங்க அப்பா எல்லாம் இருக்கிற ஒரு உலகம், இட்ஸ் அ ருட்டீன் ஃபார் தம் எவ்ரி திங். அதில் வந்து இந்த அபர்ணா பாலமுரளி வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்குள்ளே பிளான்ட் ஆகுறாங்க. ஸோ வி கன்சியூம் த ஃபிலிம் ஃப்ரம் ஹர் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் ஐ ரியலி லைக் ஃபிலிம்ஸ் லைக் தட், பிகாஸ் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கறதுக்குமே ஐயோ இவங்க என்ன அவங்க என்ன இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும். இவங்க பார்க்கறது தான் நமக்கு தெரியும். ஸோ இவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும்போது இட் கைண்ட் ஆஃப் மேக்ஸ் த்ரில்லர்ஸ் லிட்டில் பிட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ கிஷ்கிந்த காந்தம் இஸ் டெஃபினெட்லி ஆன் மை லிஸ்ட். ஸோ குயிக்காக ரெண்டு ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் பார்த்துட்டு அடுத்த செட் போயிடலாம். ஒன் ஸ்பெஷல் மென்ஷன் ஃபார் மீ, எனக்கு ஸ்கேம் 1992 சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போலேருந்து ஐ வெண்ட் அண்ட் சா பிக் ஷாட் பார்த்துருக்கேன். I've seen lot of films about the stock market, about people who try to disrupt the market. அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வரிசையில் வந்த ஒரு படம் இந்த வருஷம் வந்த படம் லக்கி பாஸ்கர். இது வந்து எந்த லாங்குவேஜ் படம்னே என்னால் சொல்ல முடியல, ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வெவ்வேறு லாங்குவேஜில் பார்த்தாங்க, எல்லாருக்குமே அது ஒர்க் ஆச்சு. இட் ட்ரூலி பிகேம் சம் சார்ட் ஆஃப் பேன் இண்டியன் ஹிட்னு எனக்கு தோணுது. அண்ட் அகேன் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் துல்கர். எனக்கு இந்த படத்தில் பெருசாக ஒர்க்கான விஷயங்கள் வந்து அந்த செட்டப், த டைம் தட் இட் வாஸ் டேக்கன், அது அவ்வளோ ஆத்தென்டிக்காக காமிச்சாங்க. அண்ட் இட் கைண்ட் ஆஃப் புல்ஸ் யூ இன்டு த மூவி. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ டைட் டு ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம்ஸ், இவர் என்ன பண்ணார். ஸோ எனக்கு அந்த கான்டெக்ட் இருந்ததுனால அந்த படம் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக படுது. ஸோ கண்டிப்பாக ஐ வாண்ட் டு மென்ஷன் லக்கி பாஸ்கர் ஹியர். அண்ட் அதர் மென்ஷன் இஸ் குருவாயூர் அம்பலநடையில் அப்படின்னு ஒரு படம். இட் ஹேஸ் பிருத்விராஜ் அண்ட் பேசில், ரெண்டு பிரதர் இன் லாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் பிஃபோர் they get married. நான் தியேட்டர்லாம் போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் சில ரெஃபரன்சஸ் மேபி எனக்கு அவ்வளோ புரியல, பட் ஒரு பயங்கரமான ஒரு லாஃப்டர் ரைட்டாக இருந்தது. பிகாஸ் தியேட்டரில் ஐ சாட் வித் பஞ்ச் ஆஃப் மலையாளிஸ், எல்லாருக்குமே அந்த ரெஃபரன்சஸ் புரிஞ்சது. ஒரு அட்மாஸ்பியர் அட் ரியலி ஒர்க். பட் சில பேர்ட்ட இன்றைக்கி நான் பேசும்போது தேல்சேவோ அப்படி அவ்வளோ நல்லா இல்லையே, எனக்கு அவ்வளோ லேண்டா இல்லையே அப்படின்னு. பட் எனக்கு அந்த படம் ரொம்ப ஒர்க் ஆச்சு. அண்ட் I am a big fan of simple films with larger impact. So that was exactly what Guruvayur Ambalanadayil was for me. So kandipa I have to mention that as well. Now going back to the top 10. அடுத்த படம் இது ஒரு OTT watch தான். இந்த படம் வந்து it was supposed to be like the most relatable film of the year அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க, especially for காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாத நிறைய பசங்களுக்கு. நான் இந்த படத்தை எப்படி ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி நான் பார்த்தேன்னா, ரீல்ஸ் ஃபுல்லாகவே இந்த படத்தோட கிளிப்பிங்ஸ் நிறைய இருந்தது, நிறைய ஒரு ஆடியோ ட்ராக் வந்து ஒரு ப்ளே ஆகிட்டு இருக்குது. இட் கெப்ட் ஹாண்டிங் மீ. ஐ வாஸ் வண்டரிங் லைக் இது என்ன படம், லைக் யார் பண்ணியிருக்காங்க, மலையாளம் படமா, என்ன லாங்குவேஜ் படம்னு பார்க்கும்போது வாழான ஒரு படம். தட் இஸ் த ஃபில்ம். பயோபிக் ஆஃப் அ பில்லியன் பாய்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் இஸ் த டேக்லைன் ஆஃப் த ஃபில்ம். ஸோ நாங்கள் வீட்டில் தான் ஓடிடிலாம் பார்த்தோம். ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாத ஒரு குரூப் ஆஃப் பசங்க, their relationship with their fathers and அவங்க ஜாப், லைக் அந்த ஜாப் விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தவங்க லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, a little bit of love here and there. என்ன பிரச்சனை, அது ஆல்வேஸ் ரீசன்சி பைக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் பார்த்த படங்கள் வந்து அவ்வளோவா மேபி இது வந்து ஒரு ரெஃபரன்ஸோ ஒரு ரிகாலோ அவ்வளோ இருக்காது. பட் லேட்டஸ்ட்டாக பார்த்த படங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் இருக்கிறதுனால ஐ மை டாக் அபவுட் இட் மோஸ்ட். தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல். ஐ வாண்ட் டு பி வெரி சிம்பிள். லைக் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு படத்தை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கணுங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ டிஸ்க்ளைமராக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பூராவே டிஸ்க்ளைமர் தாங்க. டாப் 10 படங்கள், டாப் 100 டிஸ்க்ளைமர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக பேக்கேஜ் பண்ணிட்டேன். வாழா வந்து அது பற்றின ஒரு படம். எனக்கு இந்த படத்தில் வந்து ஸ்டாண்ட் அவுட் சீன், ஸ்டாண்ட் அவுட் மொமெண்ட்னா இந்த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஒரு 20-minute பிளாக், ஐ ரிமெம்பர் இட் ரைட், ஒரு 20-minute பிளாக் ஜஸ்ட் அபவுட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈச் ஆஃப் தோஸ் பாய்ஸ் அண்ட் தேர் ஃபாதர்ஸ். அதை சீனாக பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து படங்கள் பார்த்தோ, வாழ்க்கையில் லைக் இந்த விஷயங்களை பார்த்தோ
ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் கோஸ் டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இந்த மாதிரி தான் சொல்ல போகிறாங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அதில் என்ன ஒர்க் ஆச்சுன்னா சைமல்டேனியஸாக எல்லாரோட லைஃப்லையும் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்குன்னு ஒரு சேலஞ்ச் வரும், அதுக்குன்னு ஒரு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியாக பேக்கேஜ் பண்ணி, ஈஸியாக சொல்ல மாட்டேன் தப்பான வருது, ரொம்ப ஒரு ஈஸியோட டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் 20 minutes சூப்பராக இருக்கும், ரொம்ப இமோஷனலாக இருக்கும். அந்த படத்தை ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வாழா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் மேக்ஸ் இட் டு மை டாப் 10 ஃபார் ஷோர். அடுத்த படம் இந்தியாவில் மட்டும் ஒரு பெரிய ஹிட்டாக இல்லாமல் இப்போது எனக்கு தெரிஞ்சு சைனாலேயும் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது, மகாராஜா. மகாராஜா வந்து நிறைய பேர் ஓல்ட் பாயோட நிறைய கம்பேரிசன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஓல்ட் பாய் வந்து பார்த்ததில்லை, பட் அதை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். எங்கள் காலேஜில் வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் கொடுத்தாங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தா தான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஓல்ட் பாய் ஒன்று இருந்தது. நான் பார்க்கல, நான் வந்து ஜஸ்ட் சினாப்சிஸ் மட்டும் தான் படித்தேன். நிறைய பேர் வந்து அந்த கம்பேரிசன் பற்றி பேசும்போது நான் திருப்பி போய் அந்த படத்தை ரீவாட்ச் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக there are instances of references from old boy, but regardless அதோட இம்பாக்ட் வந்து was very 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 strong and made in this country in this sort of a context வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ மகள்களை பெற்ற அப்பாக்கள் தான் தெரியும் முத்தம் காமத்தில் செய்ததில்லை அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்குல்ல தங்கமீன்கள். அட்ஸ் a very hard hitting dialogue. பட் எத்தனை ஆண்கள் வந்து பெண்கள் இருக்கிற ஆண்களே போய் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக யாரோட தப்பாக நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் them will have daughters or have children. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இட்ஸ் அ வெரி 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 ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் வந்து மேபி சில பேர் தே சாட் கமிங், பட் ஐ வாஸ் லைக் எங்கேயோ எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது. பட் ரிகார்ட்லெஸ் அது வந்து டெலிவர் பண்ணும்போது இட் வாஸ் சம்திங் எல்ஸ் ஆன் ஸ்க்ரீன். எனக்கு இந்த படத்தில் ஆனஸ்ட்லி ஒர்க் ஆகாத ஒரே விஷயம், சின்ஸ் வி ஆர் பீங் ஆனஸ்ட், எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அடிக்கிறது இது எனக்கு அவ்வளோவா ஒர்க் ஆகல. ஐ லைக் வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட் அண்ட் லைக் யூனோ இட் கைண்ட் ஆஃப் ஒரு படமாக எனக்கு நிறைவாக இருந்தது. பட் அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஒர்க் ஆகல. பட் சேதுவண்ணா வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அந்த பொண்ணு அவங்க நடிச்சிருந்தாங்க, அவங்க சூப்பராக இருந்தாங்க. ஐ திங்க் அனுராக் கஷ்யப் ஆல்சோ லைக் எனக்கு இமேகரோடிக்கெல்லாம் அவ்வளோ ஒர்க் ஆகல. பட் இந்த படத்தில் வந்து நல்லா அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோ அவர் பேசினதோ ஐ திங்க் பர்ஃபார்மன்ஸ் ஃபெல்ட் லிட்டில் பிட் மோர் இன் பிளேஸ். ஸோ ஒரு படமாகவும் இட் ரியலி ஒர்க். அண்ட் ஆப்வியஸ்லி நாட்டி சார் அவருடைய அந்த போர்ஷன் சிங்கம்புலி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் தட் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒரு வெஹிக்கிளில் அவங்க போட்டு ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்தது இஸ் ரியலி பிக் திங் அண்ட் ஒர்க்கிங் திஸ் வெல் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஸோ மகாராஜா டெஃபினெட்லி மேக்ஸ் தி லிஸ்ட். அடுத்த படம் வந்து இதை விட ஒரு படம் முடிச்சுட்டு ஸ்மைல் பண்ணி நான் வெளில வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. என்னோட மூட் என்னோட அந்த வீக் கம்ப்ளீட்டாக புரட்டி போட்ட ஒரு படம். இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டருக்கு போனால் இல்லை ஒரு படம் பண்ண ஆரம்பிக்கும் போதே இத்தனை ஃபைட் இருக்கா, இவ்வளோ இது இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்கேலில் ஒரு படம் எடுக்க முடியும், இந்த பெரிய நடிகரை வந்து சைன் பண்ண முடியும்னு ஒரு ஃபார்மில் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்போது ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் தே கம் டுகெதர் டு மேக் அ சிம்பிள் ஃபிலிம். எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லாத ரொம்ப நீட்டான க்யூட்டான ஒரு படம் மெய்யழகன் 100% deserves to be on everyone's top 10. எனக்கு கேட்டிங்கன்னா சில பேர் படத்தை பார்த்துட்டு என்னடா இது டாப் 10ல் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் மேபி இட்ஸ் a simple film. They believe the top 10ல் இருந்தால் பயங்கரமாக ஒரு புஷ்பா மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும். நாட் நெசசரி. சிம்பிள் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட ஈஸியாக வந்து சேரக்கூடிய படங்கள், நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய படங்கள். இப்போ மெய்யழகன் வந்து when I saw that film I just kept smiling throughout. எனக்கும் மைண்டில் தோண்டிகிட்டே இருந்தேன், ஐயோ தப்பாக ஆகிடும் போதா, கடைசியில் அரவிந்த் சாமி போகும்போது போகும்போது வந்து என்னமோ தப்பாக ஆகிடுமா, அவர் இருக்க மாட்டாரா, செத்துருவாரா இது. பட் in the end it became a very simple film about very simple emotions. And நம்ம லைஃப்பும் அதுதானே, லைக் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு ரிலேஷன்ஷிப். இவருக்கு இவர் யாருன்னு தெரியல, இவர் பேர் என்னன்னு கூட தெரியல, அதுவும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இவங்க பேசுகிற விஷயங்கள் எனக்கு ஆனஸ்ட்லி நான் அன்கட் வெர்ஷன் தான் பார்த்தேன். எனக்கு அன்கட் வெர்ஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் லாங்கராக ஃபீலாக இருக்கலாம்னு எனக்கு அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பட் ஃபார் மீ மெய்யழகன் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்மைல். ஒரு உண்மையும் உள்ள அந்த பையன் மூஞ்சில் ஒரு சிரிப்பு எடுத்து ஒட்டின மாதிரி இருந்தது அந்த படம். அண்ட் இட் genuinely deserves all the love and deserves to be on this list. So மெய்யழகன் for me 100% down on this list. And quick-ஆ அடுத்த ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் போயிடலாம். நான் சொல்ல போகிற படம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாதது நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஷாக்கராக இருக்கலாம். நிறைய பேரோட டாப் 10 லிஸ்ட்டில் இந்த படம் இருந்தது. அண்ட் தட் ஃபில்ம் இஸ் பிரம்மயுகம். மம்முட்டி சார் அகேன் லாஸ்ட் 2-3 years அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஹிட் அவுட் த பார்க். அது முந்தின வருஷத்தில் பண்ண கண்ணூர் ஸ்பாட், காதலாக இருக்கட்டும், இப்போது பிரம்மயுகம் in 2024. எனக்கு பிரம்மயுகம் ஒர்க்ட் அஸ் லைக் அது இதாண்டா சினிமாங்கிற மாதிரி அந்த மீம் மாதிரி எனக்கு ஆப்வியஸ்லி இட் வாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் வாட்சிங் த மூவி. அண்ட் பிரம்மயுகமில் ஐ ஆல்வேஸ் ஹேட் தட் கொஸ்டின் ஆஃப் அந்த ஒருத்தர் அங்கே இருந்தார், அந்த வீட்டிலே இருந்தவர், ஏன் அவர் முன்னாடியே இந்த விஷயங்களை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணலை, வை ஒன்லி திஸ் டைம், இந்த மாதிரி மேபி சில கொஸ்டின்ஸ் எனக்கு வந்தது. பட் கண்டிப்பாக the film deserves all the respect for the craft, for putting out a black and white film, putting out a film that is a bit of a slow burn but keeps you like அந்த interval block சூப்பராக இருந்தது, which keeps you on your feet. கண்டிப்பாக லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹேஸ் டு பி புட் ஆன் திஸ் ஃபிலிம். பட் எனக்கு சேட்லி பர்சனல் ஒப்பீனியன் ஸ்லிப்ட் அ பிட் அவுட் ஆஃப் த டாப் 10. மன்னிச்சிருங்கப்பா சினி ஃபேன்ஸ் சினி ஃபைல்ஸ் எல்லாம் நான் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து வருஷங்களுக்கு சேஷம். அண்ட் ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் வினீத் ஸ்ரீனிவாசனோட ஒர்க். எல்லா படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வாஸ்
such a beautiful film. And எனக்கு வந்து இதயம் released on the same day as முதலி முடியும் நீ. And அதோட ரிவ்யூஸ் ஜஸ்ட் சேர்ந்து பார்க்கறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. லைக் பீப்புள் சேயிங் இந்த மாதிரி 2 படங்கள் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு and it's had this kind of an impact சொல்லும் போது it meant so much to me because I've kind of not grown up watching னு சொல்கிறது தப்பாக இருக்கும், but I've been a huge fan of his work. வருஷங்களுக்கு சேஷமுமே for me was such a sweet film. Like அதுவும் I missed to watch it in the theaters. நான் ஓடிட்டு தான் பார்த்தேன். The relationship between two people who just want to make cinema, ஒரு human being ஆகும் as somebody who's also struggling in films, it was a film that spoke to me. And அதோட மியூசிக் ட்ராக் அம்ரித் is a good friend of mine. அவரும் செம்மையாக கலக்கியிருப்பார். அந்த ஞாபகம்ங்கிற பாட்டு வந்து just keeps haunting you. And it's very challenging because அந்த படமே ஒரு பாட்டை பற்றி தான் சொல்ல முடியாது, பட் அந்த பாட்டு it holds a huge weightage in the film. ஸோ அந்த பாட்டு வந்து imagine how big it has to be for it to have an impact. அதை டெலிவரி பண்ணது is basically the soul of the film. So வருஷங்களுக்கு சேஷம் also definitely has to be mentioned when we're having this conversation of best movies of last year. திருப்பி டாப் 10 லிஸ்ட்டுக்கு வந்துடலாம். இன்னும் 3 படங்கள், 3மே மலையாளம் படங்கள், 3மே வெவ்வேறு ஜானர். ஒன்று வந்து ஒரு சிம்பிளான ஒரு ராம்காம், ஒன்று வந்து ஒரு அதிரடியான ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம், அண்ட் இன்னொன்று வந்து இட்ஸ் an emotional survivor thriller. அதான் ஐ திங்க் இஸ் த நேம் ஆஃப் த ஜானர். தெரியல எனக்கு. 3 படங்கள் எதுனா பிரேமலு, ஆவேஷம், மஞ்சுமேல் பாய்ஸ். எனக்கு இந்த வருஷம் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் இயராக இருக்கும் தேங்க்ஸ் டு தீஸ் 3 ஃபிலிம்ஸ். பிகாஸ் ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்கும்போது நான் மஞ்சுமேல் பாய்ஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டே ஐ சா மஞ்சுமேல் பாய்ஸ். எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் அந்த தியேட்டருக்குள்ளே போனேன். அந்த உள்ளே விழுந்தவர் சவைவானாரா இல்லையா, அந்த கதையோட முடிவென்ன எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் ஜிஸ்டோட தான் நான் உள்ளே போனேன். அண்ட் இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் there's a soul to every film. Any film that is made with a lot of eye for detail, any film which is made for an eye for emotion, for big moments, that film had everything. And அந்த கடைசியில் அந்த மொமெண்ட் அவங்க பிடிச்சி இழுத்து கண்மணி அன்போடு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணாத ஒரு பர்சனுமே இருந்திருக்க மாட்டாங்க தியேட்டரில். எவ்ரிபடி would have felt something inside that. And to unite so many people, அது வந்து எல்லா மார்க்கெட்லையுமே செம்மையாக பண்ணுது. இஸ் a really big deal. கண்டிப்பாக அந்த படம் has to be on everyone's top 10 list கண்டிப்பாக இருக்கும். 2வது ஆவேஷம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக வாட்டி பார்த்த ஒரு படம்னா அது ஆவேஷம் தான். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எனர்ஜி பாம்பு உங்கள் மேலே தூக்கி போட்ட மாதிரி. ஃபாத் ஃபாசில் அவரை பற்றி லைக் ஒரு ஆக்டராகவும் ஒரு ஹியூமன் பீங்காகவும் ஒரு யூ ஜஸ்ட் லுக் அப் டு ஹிம் இன் சோ மெனி வேஸ். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ். அண்ட் அந்த படத்தோட ரைட்டிங்கும் நத்திங் ஷார்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ். அந்த படத்தை வந்து இஃப் ஐ குட் கிராக் அ ஃபிலிம் லைக் தட் மை லைஃப் வில் பி மேட். பிகாஸ் the writing is so nice, it's relatable, it's interesting. இவர் யார் உண்மையா தப்பா ஒருத்தரை காமிச்சு ஒரு பக்கம் அவர் மேலே ஒரு பயமும் வருது, ஆனால் அவரை பார்த்தா சிரிப்பும் வருது. அண்ட் ஒரு பாயிண்ட்ல அந்த சிரிப்பை கம்ப்ளீட்டாக சைலன்ஸ் பண்ணி அந்த பயம் மட்டும் காட்டுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒன்ஸ் யூ லாஃப் அட் சம்படி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டேக் தம் சீரியஸ்லி. ஆனால் அந்த படத்தை வந்து அவ்வளோ ஐ திங்க் இட்ஸ் கிரெடிட்ஸ் டு த ரைட்டிங். நான் அந்த படம் பார்த்துட்டு மெசேஜ் த டைரக்டர் அண்ட் இட் வாஸ் ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு ரெஸ்பாண்ட் ஆல்சோ ஜஸ்ட் சேயிங் நான் சப்மிட்டும் பண்ணேன். பட் எல்லாமே பிரேமலுவும் நான் தான் பண்ணேன், மஞ்சுமேல் பாய்ஸும் அதான் பண்ணேன். யார் ரிப்ளை பண்ணாங்க யார் ரிப்ளை பண்ணேன்னு தெரியல. பட் 3மே ஒரே இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வருஷம் வர்றதுங்கிறது இட்ஸ் அ பிக் டீல். ஆவேஷம் கிஷன் சார் சொல்லுவாங்கல்ல, நான் ஒரு ஆவேஷம் ஒரு 100 வாட்டி பார்த்துருக்கேன், இன்னும் ஒரு 1000 வாட்டி பார்க்கலான்னு இருக்கேங்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். பிரேமலு தான் எனக்கு தெரிஞ்சு வில் பி வெரி கான்ட்ரவர்ஷியல். பிகாஸ் அந்த படம் ஏன்டா டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது, அதில் பிரம்மயுகம் விட பெட்டர் படமா, இதை விட பெட்டர் படமா, அதை விட பெட்டர் படமா நீங்கள் கேட்கலாம். பட் ராம்காம் எஸ் அ ஜானரில் அதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் ஈஸியாக மக்களை அந்த ஃபீலிங்காக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஆனால் 2வது இந்த ஜானரில் ஒரு 1000 படங்கள் வந்து எவ்ரி டெக்கேட் வந்துட்டு இருக்கு. ஸோ வாட் மேக்ஸ் யோர் ஃபிலிம் ஸ்டெப் அசைட் ஃப்ரம் ஆல் தோஸ் அதர் ஃபிலிம்ஸ்? பிரேமலுவில் எனக்கு என்னன்னா த ரைட்டிங் அகேன் இஸ் பியூட்டிஃபுல். அந்த 2 க்யூட்டான கேரக்டர்ஸ், அந்த அமல் டேவிஸ்ங்கிற கேரக்டர், சங்கீத் was fantastic. அந்த இன்னொருத்தர் அந்த ஜஸ்ட் கிடிங் அவர் கேரக்டராக இருக்கும். அண்ட் அந்த லாஸ்ட் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி த லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். 2 ஃபிலிம்ஸ் பற்றி டக்குன்னு சொல்லிடுறேன். 2 ஃபிலிம்ஸ் ஐ ஃபீல் ஐ நீட் டு ஸ்பீக் அபவுட் லிட்டில் பிட் மோர். வாழை அண்ட் கருடன். வாழை எகெயின் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஃபிலிம். அந்த தியேட்டரில் அந்த படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு எல்லாருமே எந்திரிக்கும் போது ஒரு ஈரியான ஒரு சைலன்ஸ் ஒன்று இருந்தது. அந்த சைலன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். All of us were just expecting that one thing to go wrong, and when it went wrong, I think entire audience was just silenced. So Vaazhai was definitely one of the most hard-hitting films of last year. And the second for me was a surprise pick. ஏன்னா கருடன் வந்து நான் தியேட்டரில் பார்க்கல, நான் வீட்டில் தான் பார்த்தேன். அந்த கான்ஃப்ளிக்ட் ஃபார் தட் சூரியோட கேரக்டரில் எனக்கு ஒருத்தன் வாழ்க்கை கொடுத்துருக்கான், ஆனால் அவன் நல்லவன் கிடையாது. ஆனால் ஒருத்தன் எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் ரொம்ப நல்லவன், என்னை சரிசமமாக பார்த்துக்கிறான், யாரோட லாயலாக இருக்கிறதுங்க அந்த கொஸ்டின் ஒன்று இருக்குல்ல. அண்ட் த டிசிஷன்ஸ் தட் ஹி டேக்ஸ், கடைசியில் இந்த கேரக்டரோட மனசு மாறும்போது ஒரு யுஃபோரியா அவனுக்கு கிரியேட் ஆகுது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் அவங்க அந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் வெரி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் திங், அந்த ஒரு 3 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட். அண்ட் எனக்கு அந்த படம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கருடன் டெஃபினெட்லி இஸ் ஒன் அமங் த பெஸ்ட் ஃபிலிம் திஸ் இயர். அண்ட் த லாஸ்ட் 2 எனக்கு வந்து பிரம்மயுகம் விட
one film that I missed out from this list, which I still feel நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் அழுத்துற வரைக்கும் I'm trying to see the உள்ள போட்டு அதை வெளில எடுக்கலாமா என்ன பண்ணலான்னு was லப்பர் பந்து. அதோட அந்த ரிலேட்டிவிட்டி ஃபேக்டர், இந்த 2 கேரக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி கண்டிப்பாக 2 பேர் இருப்பாங்க. The love for cricket, the small emotions. எனக்கு வந்து அந்த படத்தில் as much as ஹரிஷ் was perfect and இவர் தினேஷ் சார் was perfect, சஞ்சனா done a great job. எனக்கு அந்த கெத்தோட ஒய்ஃபாக ஒருத்தங்க நடிச்சாங்களே, I think she was just perfect. அந்த படத்தில் இருக்க சிம்பிளான எமோஷன்ஸ். இப்போ ஒரு படத்தில் ஒரு பாம்பு வெடிக்குது, இல்லை ஒருத்தங்க இறந்துடுறாங்க, ஒரு இது நடக்க போகுதுன்னா அது ஒரு பெரிய ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை சுற்றியே ஒரு ட்ராமா இருக்கும். சுனாமி வருதுன்னா அந்த ஒரு ட்ராமா இருக்கும். பட் when you're dealing with 2 people's egos, பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த விஷயங்கள் அவங்க 2 பேரோட மைண்ட்குள்ளே மட்டும் தான் இருக்குது. இப்போ இவன் வந்து ஒன்றுக்கு போயிட்டு இருக்கா, நம்ம ஒன்று சொல்கிறா, அது ஒருத்தங்க ஒட்டு கேட்டாங்க, அதனால இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். லைஃப்லேயே தான் நடக்கும். இப்போ என் லைஃப்பில் வந்து ஒரு சுனாமி வரதோ ஒரு பூகம்பம் வரதோ இருக்காது. எனக்கு இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள்லாம் மோஸ்ட்டாக நிறைய இருக்கும். ஸோ இட் கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் அண்ட் வென் வி கன்சியூம் தட் இட்ஸ் 100 times மோர் இன்ட்ரெஸ்டிங். லப்பர் பந்து இல்லாமல் இந்த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் திஸ் இயர் கான்வர்சேஷன் இல்லை. அண்ட் ஒன் லாஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன், again a Malayalam film, ஆட்டம். ரொம்ப கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபிலிம். நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ப்ளே பண்ணாங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் அரௌண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். 2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒரு தியேட்டர் குரூப்புக்குள்ளே நடக்கிற ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதில் பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணுறா, அங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து எப்படி எதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க, அவங்க லைவ்லிஹுட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்களா, இல்லை மொராலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்களா. The person who would have allegedly harassed this girl is a big person. அந்த தியேட்டர் குரூப்க்கு அடையாளங்கிற மாதிரி ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒரு 2024ல் இட்ஸ் a very important conversation to have. and நிறைய கேள்விகள் அவங்க எழும்போது நமக்கே நிறைய விஷயங்கள் உள்ள தோணும், especially when compared to real life incidents. ஸோ கண்டிப்பாக ஆட்டம் one of the best films of 2024 அடிச்சு சொல்லலாம். And to the final film that makes my top 10 list, இது first place நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் தான் I didn't expect to like it so much and it's got all the critical acclaim. Box office என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல, but it deserved a lot of love and it got a lot of love. லாபட்டா லேடிஸ். Again ரொம்ப சிம்பிளான ஒரு படம், ஒரு பிரைட் மிக்ஸ்அப். ஒரு ரயில்வேஸ் ஒரு ட்ரெயினில் வந்து நியூலி மேரிட் 2 கப்பிள்ஸ், 2 பிரைட்ஸுமே ஸ்வாப் ஆயிடுவாங்க. அங்கேருந்து நடக்கிற விஷயங்கள், ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர்ஸ், ஒரு இன்னசென்ட்டான உலகம். எனக்கு அந்த படத்தில் ஐ லவ் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ஒரு அக்கா இருப்பாங்களா, அவங்க கடையை சுற்றி ஒரு பிரைட் வந்திருப்பாங்களா, அங்கே நடக்கிற விஷயங்கள். இன் தி எண்ட் there's so much to smile about when you think of that film. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கும். அவங்க வந்து நமக்கு என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குன்னா, நமக்கு we know before the characters of the brides have swapped, we know so much. ஒருத்தங்க பேச மாட்டாங்க, ஒருத்தங்க பேசுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், கான்வர்சேஷன்ஸ், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அவங்களுடைய ரூல்ஸ், அவங்களுடைய ஒரு கன்ஃபியூஷன் எப்படி திருப்பி கொண்டு வரலான்னு அந்த ஒரு பர்டிகுலர் பேக் ட்ராப்பில் நடக்கிறதுனால, ஈவன் டு கெட் தம் ஸ்வாப் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் த அதர் பர்சன்ஸ் ஆக்சுவல் வைஃப் இஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற காமெடியாக வேறு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ரம் தட் காமெடி எல்லாருக்குமே ப்ரொஃபவுண்டான ஒரு ரியலைசேஷன் ஒன்று இருக்கும் அபவுட் லைஃப், அபவுட் தெம் செல்ஸ், அபவுட் வாட் தே வாண்ட், வாட் தே டோன்ட் வாண்ட், about what is important. ஸோ இந்த விஷயங்கள் வந்து I am a sucker for these films. எனக்கு இந்த படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். And I think லாபட்டா லேடிஸ் just gave me exactly what I was looking for in that film. So this is my top 10. நிறைய படங்களை பற்றி நான் எக்ஸ்டென்சிவாக பேசியிருப்பேன். சில படங்கள் வந்து எனக்கே உருத்திருச்சு டாப் 10ல் இல்லை, மேபி ஒரு டாப் 30 ஆக்கலாமான்னு யோசிச்சேன். பட் that's the hard part. You have to pick 10 films and 10 films from different parts of this year, different languages, different genres that made this year complete for you. ஸோ உங்களோட டாப் 10 ஃபிலிம்ஸ் என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். சினிமா பற்றியாக இருக்கட்டும், லைஃப் பற்றியாக இருக்கட்டும், நான் பண்ண போகிற படங்களை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நான் யூடியூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் போன வருஷம் சிங்கப்பூர் சொல்லும் தவிர சேட்லி பெருசாக எதுவுமே தியேட்டரில் வரல என்னுடைய ஃபிலிம்ஸ். பட் வி ஹாவ் அ லாட் ரெடி. இந்த வருஷம் வந்து தருணம், ஈரப்பதம், காற்று மழை 2 படங்கள் கண்டிப்பாக வில் பி ஹிட்டிங் த பிக் ஸ்க்ரீன்ஸ். அதான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட தான் அப்டேட் கேட்பாங்க. பட் என் ஸ்கேலில் இருக்க ஒரு ஆக்டருக்கு வந்து இது வேணால் கண்ட்ரோல் பெருசாக இல்லை. நடிச்சு முடிச்சு டப்பிங் முடிச்சு அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி யூ get to see those two this year. And one more very 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 important film which அதை பற்றி நான் இப்போ பேச முடியாது பிகாஸ் எந்த அப்டேட்ஸுமே வரல. இட்ஸ் நாட் அ பிக் ஃபிலிம், இட்ஸ் நாட் டக் லைஃப் அந்த மாதிரி அப்டேட் கிடையாது. ஐ எம் தி லீட் ஆஃப் த ஃபிலிம். பட் நான் சினிமாவில் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேனோ அந்த ஒரு விஷயத்தை ஃபைனலாக பண்ண முடிஞ்சுது. அண்ட் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் யூ கைஸ் டு see that film as well. அதை பற்றின அப்டேட்ஸும் வரும். ஐ ஹோப் ஆல் யூ ஹேவ் அ கிரேட் இயர். நிறைய ஃபிலிம்ஸ் பாருங்கள், காசு கொடுத்து லைக் ஐம் நாட் சேயிங் போய் சினிமாவை என்கரேஜ் பண்ணுங்கன்னு. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சினிமாவில் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் எ கிரேட் பிளாட்ஃபார்ம். நீங்களும் சினிமா வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள், வாட்ச் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 10 ஆஃப் திஸ் இயர். ஓகே, பாய்.